I welcome you to learn English. Is this correct? இது சரியா? Is this correct? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். Is this correct? ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, அது சரியான்னு கேட்குறதுக்கு is this correct அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி நான் செய்கிறது கரெக்டா, நான் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்குறதுக்கு am I right? ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு am I right அப்படின்னு நான் சொல்கிறது சரியா. இப்போ ஒருத்தர் ஒன்று செஞ்சிட்ருக்கிறாரு, அது தப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு is he doing wrong? அவர் தப்பாக செஞ்சிட்ருக்கிறாரா? இஸ் ஹீ டூயிங் ராங்? அந்த டூயிங் அப்படிங்கிற வேர்பை எடுத்துகிட்டு ஸ்பீக்கிங், இஸ் ஹீ ஸ்பீக்கிங் ராங்? அவர் எதுவும் தப்பாக பேசிகிட்ருக்கிறாரா? இஸ் ஹீ ஸ்பீக்கிங் ராங்? இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். அதே மாதிரி இது கரெக்டா? இஸ் இட் கரெக்ட்? இஸ் திஸ் கரெக்ட் மாதிரி இஸ் இட் கரெக்ட்? ஆர் தே கரெக்ட்? அவங்க சரியாக இருக்கிறாங்களா? அவங்க சொல்கிறதெல்லாம் சரியா? அவங்க செய்கிறதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் தே கரெக்ட்? ஆர் தே, இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பாருங்கள். ஆர் தே கரெக்ட்? இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நார்மல் சென்டென்ஸாக மாறிடும். தே ஆர் கரெக்ட். ஓகே, ஆர் தே கரெக்ட்? தே ஆர் கரெக்ட். ஆர் வி ஆன் தி ரைட் பாத்? நம்ம சரியான வழியில் இருக்கிறோமா? பாத் அப்படின்னா பாதை, வழி. ஆர் வி ஆன் த ரைட் பாத்? நம்ம சரியான முறையில் சரியான பாதையில் இருக்கோமா? ஆர் யூ ரைட்? நீங்கள் சொல்கிறது சரியா? ஆர் யூ ரைட்? நீங்கள் சரியாக சொல்கிறீங்களா? எல்லா கொஸ்டின்ஸுமே வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம செய்கிறது சரியா, அவங்க சொல்கிறது சரியா, இந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர் தே கம்மிங்? அவங்க வந்துட்டுருக்காங்களா? இஸ் ஹீ ஈட்டிங்? அவர் சாப்பிட்டுட்ருக்கிறாரா? ஆர் வி கோயிங்? நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? இஸ் ஷீ ஒர்க்கிங் கரெக்ட்லி? அவள் சரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறாளா? இது எல்லாமே வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த கம்மிங், ஈட்டிங், கோயிங், இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஆர் தே கம்மிங்? ஆர் தே கோயிங்? ஆர் தே ஈட்டிங்? அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ ஆர் தே அப்படின்னா அவர்கள், இஸ் ஹீ அப்படின்னா அவர், ஆர் வி அப்படின்னா நாம். ஸோ அந்த ப்ரொனவுன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சொல்கிறது சரியா? உறுதியாக இருக்கியா? ஆர் யூ ஷியர்? நீ சொன்னது கரெக்டா? நீ சொல்கிறதுல உறுதியாக இருக்கியா? ஆர் யூ ஷியர்? இஸ் ஹீ ஷியர்? அவர் சொல்கிறது சரியா? அவர் சொல்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறாரா? இஸ் ஹீ ஷியர்? நீ சொன்னப்பட்ட தகவல் கன்ஃபார்ம் ஆனதா? இஸ் இட் கன்ஃபார்ம்டு? இஸ் இட் கன்ஃபார்ம்டு? அந்த கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், இஸ் திஸ் டோல்டு? இந்த டோல்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ இந்த சேனலில் இருக்குது. இஸ் இட் கன்ஃபார்ம்டு அப்படின்னா இது உறுதி செய்யப்பட்டதா? இஸ் திஸ் டோல்டு? இது சொல்லப்பட்டதா? ஓகே, திஸ் இஸ் டோல்டு அந்த முதல்ல இருக்கிற ரெண்டு வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் டோல்டு அப்படின்னு வரும். இது சொல்லப்பட்டு விட்டது, திஸ் இஸ் டோல்டு. இட் இஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்னா இது உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ இன்ஃபார்ம்டு? தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதா, தெரிவிக்கப்பட்டு விட்டதா? ஆர் யூ இன்ஃபார்ம்டு? ஆர் யூ இன்ஃபார்ம்டு அபவுட் ஹாலிடேஸ்? லீவ் பற்றி, ஹாலிடேஸ் பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டதா? இஸ் ஹீ இன்ஸ்ட்ரக்டட்? அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு விட்டதா? இஸ் ஹீ இன்ஸ்ட்ரக்டட்? ஆர் வி டோல்டு டு டூ ஸோ? நமக்கு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லப்பட்டதா? ஆர் வி டோல்டு டு டூ ஸோ? ஆர் வி ஆஸ்க்டு? நாம் கேட்டுக்கொள்ளப்பட்டோமா? ஆர் வி ஆஸ்க்டு டு கம் ஹியர்? நம்ம இங்கே வர சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டோமா? வெரிஃபை வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். வெரிஃபை பண்ணிக்கோங்க, இது சரியா இல்லை தப்பா அப்படின்னு. வெரிஃபை வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். இந்த வெதர் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். செக் வெதர் தே ஹாவ் கம் ஆர் நாட். செக் பண்ணிக்கோங்க அவங்க வந்துட்டாங்களா வரலையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் வெதர் தே ஹாவ் கம் ஆர் நாட். ரெண்டு லாங் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ டு நாட் நோ ஒய் தே ஆர் ஹியர். அவங்க ஏன் இங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ டு நாட் நோ ஒய் தே ஆர் ஹியர். ஆஸ்க் தம் த ரீசன்ஸ். காரணங்களை கேளுங்க. ஐ வாண்ட் டு நோ தேட். நான் அதை தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு நோ தேட். ஐ டு நாட் நோ ஒய் தே ஆர் ஹியர். ஆஸ்க் தம் த ரீசன்ஸ். ஐ வாண்ட் டு நோ தேட். ஐ ரிமெம்பர் த டேட் ஆஃப் அவர் ட்ராவலிங்.
நம்ம எப்போ பயணம் செய்தோம் அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஹவவர் இருந்தாலும், இந்த ஹவவர் அப்படிங்கிறது இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஹவவர் வெரிஃபை த டிக்கெட் ப்ளீஸ். இருந்தாலும் டிக்கெட்டை வெரிஃபை பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு கிளாரிஃபை அ டவுட். ஒரு டவுட்டு நான் கிளாரிஃபை பண்ணணும். இஸ் திஸ் சென்டென்ஸ் கரெக்ட்லி ரிட்டன்? இந்த வாக்கியம் சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா? இஸ் திஸ் சென்டென்ஸ் கரெக்ட்லி ரிட்டன்? ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ். லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் அகைன். நான் திரும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் அகைன். ஐ எம் நாட் ஷுர் வெதர் யூ ஆர் கிளியர் ஆர் நாட். எனக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் கிளியராக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் அகைன். ஐ எம் நாட் ஷுர் வெதர் யூ ஆர் கிளியர் ஆர் நாட். வீடியோ ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் பார்த்தோம். எல்லாமே வெரிஃபை பண்ணுற மாதிரி. அது சரியா, இது சரியா, அவர் பேசுகிறது சரியா, அவர் சொல்கிறது சரியா, அந்த மாதிரி. எண்டில் லாங் சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த வாக்கியங்களை வேறு வேறு வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நீங்களாக சென்டென்சஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.